தமிழக நலனுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படிங்கிற இதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழக வாக்காளர்கள் நலனுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார். அடுத்து வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் டிடிவி தினகரன் டெல்லி வர இருக்கிறார். அமித்ஷாவுடைய தூதுவர் சசிகலாவை சந்திக்க இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் டெல்லி வர இருக்கிறார் என்ற தகவல்களையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப ஒரு உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உருவாகி விட்டது என்று தான் என்னுடைய அரசியல் சூத்திரதாரர்கள் சொல்லுகிறார்கள். சார், இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் எந்த கட்சியின் தலைமையின் கீழ் மற்ற கட்சிகள் செயல்பட நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி காங்கிரசுக்கு தலைவராக இருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவிற்கு அதிமுக தலைவர். பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு அமித்ஷா ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை செய்வார். இப்ப அதிமுகவிற்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும்? பாஜக எத்தனை சீட்டை எடுத்துக்கும் சார்? 117 சீட்டு ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணும். 117 சீட்டு பாஜக. ஃபைண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் குகன். நமஸ்காரம். தமிழக நலனுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படிங்கிற இதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் பேசின அந்த 45 நிமிடங்களுமே தமிழக நலனுக்காக மட்டும்தான் பேசப்பட்டதாம். ஒரு தலைவர் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து இன்னொரு தலைவரிடம் பேசும்பொழுது கண்டிப்பாக அந்த தலைப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். தமிழக வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடு, குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல், குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய சாராய ஊழல், அதையும் தவிர பொதுமக்களிடம் ஒரு திசை திருப்பும் முனையாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், டீலிமிட்டேஷன், ஹிந்தி என்பவையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்கள் நலனுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார். ஆனா 2026 தேர்தலுக்கான கூட்டணி தொடங்கி விட்டது. நிச்சயமா அதிமுக பாஜகவோட தான் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ரீதியில இங்குள்ள ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு வராங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மை. கண்டிப்பாக எப்பொழுது 2 அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்களோ அது உண்மையாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் அரசியல் பேசுகிறார்களே தவிர அரசியலும் செய்வார்கள். 24x7 அரசியல்வாதி அமித்ஷா 7 முறை எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 50 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் மு.க. ஸ்டாலினும் 50 வருடங்களாக அரசியலில் இருக்கிறார். ஒரு அரசியல் பாதத்திலிருந்து எப்படி ஓவர்டேக் பண்ணாரு பாருங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அதுதான் இருக்குதாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி ஓவர்டேக் பண்ணிட்டாரு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினை. ஏங்க திமுக அலறுதுங்க அப்படி கிடுகிடு. ஏன் மன பதற்றம்? ஏன் வேர்த்து கொட்டுது? ஏங்க அவங்களும் கட்சிப்பால தொடச்சிக்கிறாங்களே திருப்பி. திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் தொலைக்காட்சிகளில் சங்கடப்படுகிறார்களே, சங்கடப்படுகிறார்களே. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் படத்தையோ திமுகவுடைய அமைச்சர்கள் யார் வந்தாலும் தொலைக்காட்சியை பொதுமக்கள் நிறுத்துகிறார்களே, ஏன்? அது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பேர் வழி கட்சி, சாராய கட்சி, போதைப் பொருள் கட்சி என்ற பெயரை வாங்கிவிட்டதை தவிர பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரவேற்பு இல்லை. பொய் சொல்லுபவர்கள் என்று தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு கரெக்ட் என்று தான் அமித்ஷா புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இது பொதுமக்களுடைய அழுத்தத்தில் வந்த சந்திப்பை தவிர ஒரு கட்சி கூட்டணியும் அடுத்த கட்சி கூட்டணியும் அல்ல. 2026 என்பது ஒரு நூதனமான தமிழகத்தில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் தமிழகம் செல்லுகிறது என்று தான் அமித்ஷாவுடைய நண்பர்கள், ஆதரவாளர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். சங்கீத், முதலில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனாரு. அன்று மாலையே அதிமுகவின் புரடாவும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணியும் டெல்லிக்கு பறந்தாரு. அன்று இரவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க. இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்கிறார். எதற்காக இந்த சந்திப்பு? யாருடன் சார்? அமித்ஷாவுடன் இருக்கும், நட்டாவுடன் இருக்கும். அது பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர் அருண் சிங் என்பவர்களெல்லாம் பார்க்க இருக்கிறார். மத்திய பாஜக தலைமையை அவர் கண்டுபிடித்து பேசி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து விடுவார். எனினும்
அடுத்த வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் டிடிவி தினகரன் டெல்லி வர இருக்கிறார். அமித்ஷாவுடைய தூதுவர் சசிகலாவை சந்திக்க இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் டெல்லி வர இருக்கிறார் என்ற தகவல்களையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப ஒரு உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உருவாகி விட்டது என்று தான் என்னுடைய அரசியல் சூத்திரதாரர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே திரைமறைவிற்கு பின் பல பல யோசனைகள், பல பல நுணுக்கங்கள் முடிவு செய்யப்பட்டன. இருப்பினும் ஓரிரு மாதங்கள் ஆகும் இது சீரழித்து வர, ஸ்ட்ரீட் வர. அக்டோபரில் இதற்கு ஒரு அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முடிவு செய்து அதற்குள்ளாக சங்கீத் மிக மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று கேட்டால் இரட்டை இலை சின்னம். அது தேர்தல் கமிஷனில் இருக்கிறது. ஒரு வாதத்திற்குள் வித்தின் அ வீக் அது செட்டில் ஆகணும். அதையும் மனதில் கொண்டு தான் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இந்த விஜயத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி, அமித்ஷாவிற்கு வெற்றி, தமிழக மக்களுக்கு வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் தோல்வி, இடி, பூகம்பம். ஏற்கனவே அதிமுக தலைவர்களும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இப்ப கடந்த 1.5 வருடங்களாக வந்து சொல்லிட்டு வந்தாங்க, நாங்க வந்து பாஜகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, இப்போதும் சொல்கிறோம், சிறுபான்மை நலன் காக்க நாங்க வந்து உறுதியாக இருப்போம், எந்த காலத்திலும் இனிமேல் வந்து அதிமுக வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்காது அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு இந்த சந்திப்பு அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பான அந்த நிலைப்பாடு எல்லாமே வந்து அதிமுகவுடைய மனநிலையை மாற்ற என்ன காரணம்? ஒருவேளை பாஜகவின் தீவிரமான அழுத்தமா? ஒரு விதமான மனநிலை மாற்றம் கிடையவே கிடையாது. பாஜக சிறுபான்மையினருக்கு விரோதம் இல்லாத கட்சி. அதைத்தான் யோகி ஆதித்யநாத்தும் RSS தலைவரும் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கோவிலுக்கு கீழே மசூதியை கண்டுபிடிக்காதே என்று. பாஜகவினுடைய நோக்கம் சிறுபான்மையிலும் சப்க சாத் சப்க விகாஸ் சப்க விஸ்வாஸ் என்ற ஒரு ரீதியில் தான் செல்கிறார்கள். கொரோனா காலத்தில் கூட இந்துக்களுக்கு தானே மருந்து போட்டாங்களா, ஊசி போட்டாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு போடவில்லையா? சீக்கியர்களுக்கு போடவில்லையா? ஜெயின்களுக்கு போடவில்லையா? முஸ்லிம்களுக்கு போடவில்லையா? இந்தியாவில் கடந்த 11 வருடத்தில் என்ன கலவரம் இருக்கிறது? இந்த மனமாற்றம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் போக வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்து விட்டது. தமிழக சட்டமன்றத்தில் வக்ஃப் போர்டை எதிர்த்து ஒன்னா ரகுபதி தீர்மானம் கொண்டு வரலாம், முதலமைச்சர் பேசலாம், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் சண்டை போடலாம். ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் இருந்தார். அவர் தோல்வியுற்றதனால் மு.க. ஸ்டாலின் தான் ஏதோ நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்க இருக்கிறார் என்று நினைத்தால் 2026 தமிழக சட்டமன்ற பிரச்சாரம் என்பது, தேர்தல் பிரச்சாரம் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின் என்று ஆனால் தமிழகத்தில் பாஜகவிற்கு குறைந்தது 25 முதல் 30 சீட் வரும், அதிமுகவிற்கு பரிபூர்ண மெஜாரிட்டி வரும் என்பதுதான் அமித்ஷாவுடைய கணக்கு. இதை நான் தங்களுடைய சேனலில் சொல்வதில் ஸ்கூப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். சார், இப்ப தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் எந்த கட்சியின் தலைமையின் கீழ் வந்து மற்ற கட்சிகள் வந்து செயல்பட நினைக்கிறீங்க? அதிமுகவா அல்லது பாஜகவா? ஏன் அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுக தானே பிரதான ஒரு பெரிய கட்சியா வந்து இருக்கு. அதிமுக ஏற்கனவே அந்த நிலைப்பாடு இருக்கத்தானே இருக்கு. என்டிஏனால அதிமுக தானுங்க. என்டிஏன்னு சொன்னாலும் அதிமுக தலைமை தான். அது ஏற்கனவே வரையறுக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி காங்கிரசுக்கு தலைவராக இருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவிற்கு அதிமுக தலைவர். தேசிய கட்சிகள்லாம் மாநில கட்சிகளுக்கு தலைமை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் ராகுல் காந்தி தன்னுடைய காங்கிரஸை வந்து மு.க. ஸ்டாலினுடைய பாக்கெட்ல வச்சுட்டாரு. அது என்ன சொல்றாங்க? செல்வ பெருந்தகை மாற்றுங்கிறாங்களா, அதுக்கு என்ன சொல்றாங்க? அந்த சவுக்கு சங்கர் செல்வ பெருந்தகை மீது ஊழல் புகார் வைக்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட் வச்சு பார்த்தாரு. நான் அவருடைய முக்கியமான நகர்களுடன் நானும் பேசினேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தர்ம சங்கடங்கள், அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க? ஸோ ஆக மொத்தம் அதிமுகவிற்கு பிரச்சனை, திமுகவிற்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதைத்தான் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் திமுக அரசு மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டது. இடியே வந்து 1000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இதையெல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவிடம் இது குறித்தெல்லாம் வந்து பேசினாரா, தீவிரமா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி? கண்டிப்பாக அதெல்லாம் கூடிய விரைவில் வெளிவரும். கண்டிப்பாக அதை பற்றி பேசி இருப்பார்கள் என்பதுதான் யூகங்கள்.
ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள். அங்கு 4 பேர் இருந்தாங்க. இனிமேல் போக போக அந்த விஷயம் எல்லாம் வெளில வரும். சங்கீத், தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்வதற்கான முக்கிய காரணமே வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை வருவதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தயவுல தான் வந்து பாஜக பயணிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு வந்து பாருங்க தலையில அப்படியே மாறிடுச்சு. பாஜகவுடைய தயவுல தான் அதிமுக இயங்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக்ல எல்லாம் போஸ்ட் எல்லாம் போட்டு வர்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பிம்பம். அதிமுக என்பதுதான் நிலையான கட்சி. அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கொடுத்து விட்ட கட்சி. ஆக மொத்தம் அதற்கு எதிராக பாஜக வளரவே வளராது என்றெல்லாம் சொல்லி இருந்தார்களே. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை அண்ணாமலை கொண்டு வந்தார் என்றால் அது நிஜம்தான், அது உண்மைதான். ஆனாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பரப்பளவு, ரீச், அவுட் ரீச் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கா? ஏன் அப்படின்னா அதிமுக உள்ள வருதுன்னா அண்ணாமலையோட தலைமையை வந்து அதிமுக தலைவர்கள் ஏற்பார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு அமித்ஷா ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை செய்வார் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள். அண்ணாமலையை ஒதுக்க மாட்டார். அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படுவார். எப்படி கேரளால ராஜீவ் சந்திரசேகர் வந்திருக்கிறார், அந்த மாதிரி அண்ணாமலை தொடர்வார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், டிடிவி அவர்களா இருக்கட்டும், சசிகலா அம்மையார் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்த்துக்கொள்ளும் திட்டமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். சோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுப்பாங்க? திமுகவை ஒழிக்க வேண்டும், வேரோடு புடுங்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா முயல்வது, அதை அந்த ஒரு பிளாட்ஃபாரத்துல எல்லாரும் ஒன்னாவாங்களே தவிர சில கட்சி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை மீறித்தான் செய்வார்கள். எப்படி திமுக வந்து அடல் பிகாரி வாஜ்பாய பிரதமராக ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தார் மு கருணாநிதி அவர்கள்? முரசொலி மாறன் எப்படி மினிஸ்டர் இருந்தாரு? பாஜக அப்பவே வளர்ந்து விட்டது. அதிமுக ஏன் வளர்க்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களாக டிஆர் பாலு எப்படி இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்துல? இது ஏதாவது ஒரு தமிழக ஊடகங்களை கேட்க சொல்லுங்களை பார்ப்போம். எங்க திமுக 2 பக்கமும் இருக்காங்க. எல்லா அமைச்சரும் இருக்கு, நரேந்திர மோடி அமைச்சரை தவிர. அதுதான் அவங்களுக்கு சூடுது. ஏன்னா ஊழல் பண்ணணும், எங்க பண்ணாலும் ஊழல். 2G ஊழல், அங்க சர்க்காரிய கமிஷன் ஊழல், இங்க ஊழல், சாராய கடை ஊழல், போதைப் பொருள் ஊழல். அமித்ஷா அவர்கள் வேற என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து முன் வச்சிருக்கிறாரு இபிஎஸ் வந்து என்ன மாதிரியான நிபந்தனைகளை அமித்ஷாவிடம் வந்து முன் வைத்திருக்கிறார்? ஒரு நிபந்தனை கிடையாது, ஒரு நிபந்தனையுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்க வேண்டும், பூண்டோடு கிளம்ப வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கிய குறிக்கோள். அதற்காக எந்த விவாதம் செய்ய தயாராக இருக்கார்கள். மீதியெல்லாம் திரைமறைவில் நடந்ததெல்லாம் பார்க்கணுங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளில வந்துருங்க, வராது இருக்காது. ஆனா இரட்டை இலை விவகாரம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பழனிசாமி அவருடைய உறவினர் சுப்பிரமணியம் அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த ரெய்டுகள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து பாஜகவிடம் சரண்டராக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து சொல்லப்படுது. திமுக தலைமை பொய் சொல்வதற்கு தான் மன்னர்கள். ஏன் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு பிரதமரை சந்தித்தார்? சொல்லுங்க பாப்போம். அவருக்கு என்ன, அவர் வந்து சபரீஷனை பத்தி பேசினாரா, தன்னை பத்தி பேசினாரா? அதை சொல்லுங்களேன். ஏன் மு.க. ஸ்டாலின் வந்து சரணாகதி அடைஞ்சார்? ஏன் திமுக எம்பிக்கள் எல்லாம் ஒன்னும் பேசாத இருக்காங்க? அதை சொல்லுங்களேன். எங்க தயாநிதி மாறனுடைய சன் டெலிவிஷன்ல எம்டிஎன்எல் பிஎஸ்என்எல் லேண்ட் லைன் எடுத்துன்னு போனாங்களா? அது என்ன ஊழல் இல்லையா? அது திமுக என்றாலே ஊழல் தானே. அது மாதிரியான ஊழல் புகாரை நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது சொல்ல முடியுமா திமுகவால்? திமுக சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமி உறவு இருக்கிறத சரண அடைஞ்சாங்கட்டு. இவங்க எங்க சரண அடைஞ்சாங்க மோடி கிட்டக்க? எங்க துரைமுருகன் 3 தடவை வந்து டெல்லி வந்தாரு. துரைமுருகன் மேல ஏன் கேஸ் இல்லைங்க? துரைமுருகன் சரண்டர் ஆயிட்டாரா மோடி கிட்டக்க? இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? சார், இப்ப வந்து என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதிமுக, பாஜக, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைறாங்க அப்படின்னா இப்ப அதிமுகவிற்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும்? பாஜக எத்தனை சீட்டை எடுத்துக்கும் சார்? இப்போதான் தெரியுங்க. என்ன பொறுத்த மட்டும் 117 சீட்டு ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணும். 117 சீட்டு பாஜகவிற்கு கொடுத்து விட்டால் பாஜகவில் கோட்டாவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பாமக கொடுத்துடலாம். சீமானுக்கு அதிமுக வந்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு 4 பக்கமும் சேர்ந்து கொண்டு ஒரு இணைக்கும். அது அக்டோபர் நவம்பர் ஆயிடுங்க. அதெல்லாம் வரத்துக்கு இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இப்ப சொல்ல வதந்தியாக இருக்கலாம், பேச்சுகளாக இருக்கலாமே தவிர
தரை மட்டத்திற்கு ஜனவரி மாசம் தான் அதெல்லாம் ஒரு செட்டில் ஆகுங்க. பேச்சுவார்த்தை நன்றாக நடக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தனித்துதான் போட்டிட்டு வருது. அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மக்களோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறேன், நான் வேற யார்கிட்டயும் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் போய் நிக்க மாட்டேன் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கிறவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அவரும் திமுகவை எதிர்த்து தானே பேசுகிறார். திமுக ஆதரவு தரவில்லையே. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கோர்ட் சமீபத்தில் ஒரு 10 நாள் கெடு விதித்தது. இன்னும் அந்த கெடு முடிய வந்து ஒரு 6 நாட்கள் தான் வந்து இருக்கு. சோ அப்படி நம்ம பார்க்கிற பட்சத்துல செந்தில் பாலாஜி எந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி எடுக்க போகிறார்? செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் ராஜினாமா செய்வார். வேறு வழி கிடையாது. முகுல் ரோத்தகி சட்ட ரீதியாக ஆலோசனை வழங்கி இருக்கிறார் டெல்லியிலிருந்து. நீதிமன்றத்தை விரோதித்துக் கொள்ள வேண்டாம், தங்களுக்கு வேறு வழி கிடையாது ராஜினாமா செய்வதை தவிர. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மூக்குடைப்பாக இருக்கும். அதைத்தான் அண்ணாமலை சொன்னார், அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை எடுப்பேன் என்று. செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா மூலமாக ஒரு செங்கலை எடுத்து விடுவார். எனினும் பைன் டைம் மீடியா நேயர்களுக்கு ஒரு நூதன தகவல்களை நான் தர ஆசைப்படுகிறேன். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்று முதலமைச்சருக்கு கடிதம் போட்டு இருப்பதாக டெல்லியில் உலாவுகிறது செய்திகள். ஆக மொத்தம் செந்தில் பாலாஜிக்கு 4 பக்கங்களும் இறுக்கங்கள் வர ஆரம்பித்து he is under stress, he may resign கூடிய விரைவில் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய செய்திகள். ஓகே சார். சார் செந்தில் பாலாஜி ஒருவேளை ராஜினாமா செய்தா கோர்ட் வந்து அடுத்த ஒரு எம்எல்ஏ பதவியும் வந்து பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? அது எம்எல்ஏ கோர்ட்டுக்கு வந்துடும். சுப்ரீம் கோர்ட் சொல்ல மாட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் அது வந்து மாறிவிடும். எது இருப்பினும் இன்னும் 6 மாதங்கள் தானே இருக்கிறது. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். சட்டப்பேரவையில் தொடர்ந்து மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசு என விமர்சித்து வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று மத்திய அரசு என குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இந்த வார்த்தை மாற்றத்திற்கு என்ன காரணம்? தவறிவிட்டு சொல்லிவிட்டார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன். அது வாய் தவறி வந்தது. நிடர்கள் ஸ்டாமரிங் இருப்பதனால் அது மாதிரி ஆகிவிட்டது. இது ஒரு புதிதாக தேர்தல் கொள்கை அறிக்கையில் இல்லாத ஒரு ஒன்றியம் என்று. எங்க 2021 வருஷத்துல திமுக ஜெயிச்ச போது ஒன்றியம்னு கொண்டு வந்தாங்களா மேனிபெஸ்டோல? இவங்களா ஒண்ணு கற்பனை பண்ணினது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜால்ரா அடிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுவதைத்தான் மு.க. ஸ்டாலின் இருந்தார். ஒன்றியம் என்பதை அவரே மறந்துட்டாரு. ஆக மொத்தம் அவருடைய தடுமாற்றத்தை அது புரிகிறது, விளக்குகிறது. பயம், மனதில் ஒரு பயம் இருப்பதை வாய் வழியாக சொல்லி விடுகிறார்கள். திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராடக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி விசிட்ல திமுக அரசினுடைய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அங்கு மத்திய அரசு வந்து முன்வைக்க இருக்கிறாரா? கண்டிப்பாக அந்த ஆளுநர் ஆர்.என். ரவி கொடுப்பதை தவிர மற்ற பல தரப்பில் இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு பல புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன திமுகவிற்கு எதிராக. அது ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரும்பொழுது கண்டிப்பாக இதையெல்லாம் பிரதிபலிக்கும். ராமேஸ்வரம் கோவிலுக்கு போவதனால் தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பாரா, வரவேற்க மாட்டாரா? அவர் கோவிலுக்கு போவதை நூதன முறையாக செய்கிறார் நரேந்திர மோடி. ராமேஸ்வரம் ராமர் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக வட இந்தியாவிலும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி சனாதனத்தை நிலைநிறுத்த வந்தார், வர இருக்கிறார். அதுதான் அவர் செய்யக்கூடிய செய்தியாக இருக்கும். அதற்குத்தான் அமித்ஷாவினுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கூட்டு சந்திப்பு முயலும் என்று தான் என்னுடைய கடைசி கருத்து. இதுவே உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார்.